ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட டைப் 1 டைப் 2 ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு டைப் 1 பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க மாதிரி கொஞ்சம் பெரிய பாக்ஸை போட்டு அதில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ நான் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் ஃபஸ்ட் சின்ன பாக்ஸில் போட்டோம்ல, அதே இதை வந்து பெரிய பாக்ஸ் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பிரெத்து பெருசாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு என்ன மாதிரி நீங்களும் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாமே நீங்கள் வந்து போட்டு முடிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு நீங்கள் ஜரி த்ரெட் எடுப்பீங்க. ஸோ ஜரி த்ரெட் எடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ நான் வந்து நீடில் பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து உள்ளே விட்டு எடுப்பீங்க. நீங்கள் வந்து ஃப்ளாட் லாக் ஸ்டிச் நெருக்கமாக போட்டிருக்கீங்களா? ஸோ அதில் உங்களுக்கு எவ்வளோ த்ரெட் வேணுமோ அவ்வளோ த்ரெட் நீங்கள் எடுத்து அங்கே நீங்கள் வந்து ஒரு நாட் ஸ்டிச் போட்டுக்கிறீங்க. புரியுதுங்களா? ஸோ நான் வந்து மறுபடியும் காட்டுற பாருங்கள். நான் வந்து என் நீடில் வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே விடுறேன். ஸோ வந்து குள்ளே விட்டு நான் வந்து எடுக்கிறேன். த்ரெட்டுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு மிடில் பார்ட் மாதிரி நான் வந்து உள்ளே விட்டு நான் வந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு இன்னொரு சைடு இருக்குல்ல, இன்னொரு சைடு போய் நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ பார்ட்டிஷன் நூல் எடுத்தனோ அதே பார்ட்டிஷன் நூல் எடுத்து நான் உள்ளே விட்டு நான் வந்து ஒரு நாட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு விட்டு எடுக்கணும். லைக் வந்து மிடில் நீங்கள் வந்து அப்புறம் எவ்வளோ நீங்கள் வந்து நூல் எடுக்கிறீங்களோ அதே நூல் எடுத்து தான் நீங்கள் வந்து நாட் ஸ்டிச் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் என்னோடய நீடில் பாருங்கள் உள்ளே விட்டு தான் நான் த்ரெட் எடுக்கிறேன். அதாவது அந்த த்ரெட்டுக்குள்ளே என்னோடய நீடில் விட்டு நான் வந்து த்ரெட் எடுக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போடுறது பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடும்போது அந்த த்ரெட்டுக்குள்ளே உங்கள் நீடில் விடுறீங்களா? ஸோ வந்து அந்த த்ரெட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு அளவு எடுக்கிறீங்களா, அப்போ சென்டரில் தான் நீங்கள் விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சென்டரில் விட்டு எடுத்து நீங்கள் வந்து பிரித்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் பாருங்கள் அந்த நீடில் நான் வந்து என்னோடய த்ரெட்டுக்குள்ளே நான் விட்டு நான் வந்து அந்த சென்டர் இருக்குல்ல அதுக்குள்ளே நான் விட்டு எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு சைட் போயிட்டு அங்கே நான் எந்த சென்டரில் எடுத்துகிறோம் அது பக்கத்துலேயே இருந்து நான் மறுபடியும் எடுக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து கொஞ்சம் நெருக்கமாக அழகாக வரும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் வந்து மிச்சம் இருக்கிற என்னோடய ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சுக்கும் நான் வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டு நான் வந்து என்னோடய பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிப்பேன். எப்போவுமே கம்ப்ளீட் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஒரு நாட் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிறக்காக அந்த நடுவில் இருக்கலாம் அந்த நடுவில் வந்து நான் வந்து சிங்கிள் பீட் ஸ்டிச் நான் போடுறேன். ஸோ நான் சிங்கிள் பீட் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கல, ஸோ அதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாமே சிங்கிள் பீட் ஸ்டிச் போட்டு என்னோடய பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு வந்து இன்னும் ஏதாச்சும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இல்லை குழப்புற மாதிரி இருந்துச்சு எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டைப் 1 ஸ்டிச்சுக்கு அப்புறமா நம்ம டைப் 2 பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ டைப் 2 ஸ்டிச்சுக்கு நான் பாருங்கள் 6 டாட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் என்ன மாதிரி பாக்ஸ் போட்டு 6 டாட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ அதில் நான் ஒரு டாட்லேருந்து என்னோடய சில்க் த்ரெட்டை வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன், கோல்டு கலர் சில்க் த்ரெட். ஸோ அந்த சில்க் த்ரெட்டை நான் எடுத்துகிட்டு நான் பாருங்கள் மேலே இன்னொரு க்ராஸாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஸ்மால் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதே இதை நான் கீழே கொண்டு வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஸ்மால் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து க்ராஸாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போனால் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் மாதிரி ஆயிரும். க்ராஸாக போடணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அதே த்ரெட்டை மேலே கொண்டு போய் இன்னொரு சைடு நான் வந்து லாங் ஸ்டிச் ஸ்மால் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து க்ராஸாக கொண்டு போகிறேன். இருங்க நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஸ்மால் ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு வரல. கீழே கொண்டு வரும்போது நான் வந்து இன்னொரு சைட் ஆப்போசிட் சைட் கொண்டு வந்து ஸ்மால் ஸ்டிச் ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கப்புறமா இன்னொரு சைட் அந்த ஆப்போசிட் சைட் கொண்டு போய் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஸ்மால் ஸ்டிச், அந்த மாதிரி நான் வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறேன். அதாவது கீழே நான் வந்து ஒரு சைடில் நான் வந்து ஸ்டிச் போட்டேன்னா அதுலேயே நான் க்ராஸாக கொண்டு போய் நான் வந்து இன்னொரு ஸ்டிச் போடுறேன். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து அந்த பாயிண்ட் வந்து நான் இப்போது ஒரு மெஷர்மெண்ட் வச்சு பாயிண்ட் வச்சுருக்கேன்ல, ஸோ அந்த பாயிண்ட் வந்து முடிகிற வரையும் நான் அப்படி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டில் வந்து லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்பேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா பாயிண்ட்டுக்கும் பண்ணணும். இப்போ வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு பாருங்கள், நான் வந்து எந்த பாயிண்ட் வந்து எடுக்கணும் அதே மாதிரி எடுத்துகிட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஸ்மால் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் த்ரெட்டை மேலே கொண்டு போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஸ்மால் ஸ்டிச் கொடுப்பீங்க. அதுவே கீழே வரும்போது அங்கே க்ராஸாக போயிட்டு நீங்கள் லாங் ஸ்டிச் ஸ்மால் ஸ்டிச் ஆப்போசிட் சைடில், அதுக்கப்புறமா மேலே கொண்டு போகும்போது ஆப்போசிட் சைடில் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஸ்மால் ஸ்டிச் கொண்டு போவீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ நான் எப்படி பண்ணுறேங்கிறது பாருங்கள். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் ஃபுல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு வந்து அழகாக நம்ம வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சில் வந்து செப்பரேட் பண்ணி எடுத்தோம்னா இதில் நம்ம வந்து க்ராஸாக போட்டு ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஸ்மால் ஸ்டிச், ஸோ அது ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் லாங் ஸ்டிச் ஸ்மால் ஸ்டிச் அந்த மாதிரி தான் நான் வந்து எல்லாமே போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
ஸோ நீங்கள் ஒரு ஸ்டிச் போடும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்துக்குமே மிடில் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் நான் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் மிடில் நான் வந்து பீட் ஸ்டிச் போடுறேன். ஸோ வந்து சிங்கிள் பீட் ஸ்டிச் நம்ம போடும்ல, ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பீட் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டிச்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இது சிங்கிள் பீட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இதோட லைக் அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்டியாக இருக்கும், கொஞ்சம் அன்இவனாகவும் இருக்கும். ஸோ அங்கே நான் வந்து ஹாஃப் பீட் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ நீங்கள் அது இங்கே பீட் ஸ்டிச்சு கொடுக்கலாம், இல்லை ஹாஃப் பீட் வச்சு என்ன மாதிரி நீங்கள் ஒட்டினாலும் இந்த மாதிரி அழகாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 டைப் 2. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.